ஒரு சனிக்கிழமை இரவு சங்கரன் பிள்ளை தண்ணி அடிக்க போனார் அவர் ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு யோகியும் குடிகாரனும் காலத்தை வென்றவர்கள். தெரியும்ல, காலம் போகிறதே அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அன்னைக்கு தண்ணி அடிக்க போனப்போ வீட்டுக்கு 8 மணிக்குள்ளே போயிடணும்னு முடிவு பண்ணி தான் ஆரம்பித்தார். ஆனால் அடுத்தடுத்த ரவுண்டு உள்ளே போனதும் யோகியாக மாறி டைம் போனதே சுத்தமாக தெரியல. திடீர்னு வாட்சை பார்த்தப்போ நைட் 2:30 மணி ஆயிடுச்சு. சரி, ரொம்ப லேட்டானதால் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு ஷார்ட்கட்டில் நடக்க ஆரம்பித்தார். அப்படி ஷார்ட்கட்டில் நடக்கும்போது ஃபுல் போதையில் இருந்ததால் முள்வேலி மேலே விழுந்துட்டார். முகம் ஃபுல்லாக கீறலாயிடுச்சு. இந்த நிலைமையில் வீட்டுக்கு போய் பூட்டுக்குள்ளே சாவியை போடவே 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் நேராக பாத்ரூம் போய் கண்ணாடியில் முகத்தை பார்த்தா முகம் ஃபுல்லாக ஒரே ரத்தம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பேண்டேடை எடுத்து போதையிலேயே ஒட்டிக்கிட்டார். அப்புறம் சத்தம் போடாமல் பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சி படுத்துட்டார். காலையில் 8 மணிக்கு அவர் ஒய்ஃப் ஒரு பக்கெட் ஃபுல்லாக கோல்டு வாட்டரை எடுத்து அவர் முகத்துலேயே அடித்தாங்க. திடீர்னு எழுந்தார். குடிகாரா, மறுபடியும் குடிச்சியான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர், இல்லைம்மா செல்லம், சரக்கை கண்ணில் கூட நான் பார்க்கல. 6 மாதத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணதுலேருந்து ஒரு சொட்டு கூட குடிக்கலாமான்னாரு. அந்த அம்மா அவர் சட்டையை பிடிச்சி பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போனாங்க. கண்ணாடியை காமிச்சாங்க. கண்ணாடி ஃபுல்லாக பேண்டேடாக ஒட்டியிருந்தது. இப்படி பண்ணால் புண்ணு ஆறாது. யாருக்கு விழிப்புணர்வே இல்லையோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்வாங்க. இங்கே புண்ணு இருந்தால் அங்கே பேண்டேட் ஓட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு விழிப்புணர்வே இல்லாமல் மாயையில் வாழ்கிறீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வலிக்குதோ அதுக்கு இவங்க காரணம், அவங்க காரணம், மற்றவங்க காரணம்ன்றீங்க. இல்லை, இங்கே தான் அதை சரி பண்ணிக்கணும். நீங்கள் பேண்டேடை கொண்டு போய் கண்ணாடியில் ஒட்டுறதுனால உங்கள் புண்ணு சரியாயிடாது. உங்கள் புண்ணை முதல்ல சரி பண்ணுங்க. வலியோ அல்லது சந்தோஷமோ உங்களுக்கு உள்ளேருந்து தான் உருவாக்கப்படுது. ஸோ முதல்ல உங்கள் உள்நிலையை சரி செய்யுங்க, மற்றவங்கள விடுங்க. எவ்வளோ சீக்கிரம் இது உங்களுக்கு புரியுதோ அவ்வளோ அழகாக அற்புதமாக உங்கள் லைஃப் மாறிடும்.